Hi student, இந்த வீடியோவில் ஒரு கேர்வுக்கு equation போலார் ஃபார்மில் கொடுத்துருந்து அப்படின்னா அதோட அசிம்டோட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். Find the asymptote of the curve r equal to a into cosecant theta plus b. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற கேர்வில் r and theta இந்த டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து போலார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ போலார் ஃபார்மில் ஒரு கேர்வுக்கு equation இருந்தது அப்படின்னாக்க அதோட அசிம்டோட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுபோல் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற கேர்வுக்கு equation நம்ம எழுதிப்போம். given r equal to a into cosecant theta plus b. அண்ட் cosecant thetaவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1/sin thetaன்னு எழுதிக்கலாம். ஸோ ரைட் சைடு நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் a into 1/sin theta அப்படி வரும். தட் இஸ் a/sin theta தென் ப்ளஸ் b. இப்போ இந்த ரைட் சைடில் இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் எல்சிஎம் எடுப்போம். இங்கே ரைட் சைடில் ஃபஸ்ட்டு டேர்ம் டினாமினேட்டர் sin theta, ரைட் சைடு செகண்ட் டேர்ம் டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லை. ஸோ அதை நம்ம வந்து 1 அப்படி வச்சுக்கணும். இப்போ ரெண்டு டேர்முக்கு டினாமினேட்டரையும் ப்ராடக்ட் பண்ணி கீழே எழுதிடலாம். தட் இஸ் sin theta. now ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. இந்த ஃபஸ்ட் டேர்ம் டினாமினேட்டரை கொண்டு செகண்ட் டேர்ம் நியூமரை ப்ராடக்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் டேர்முக்கு டினாமினேட்டரில் 1 இருக்குது. இந்த 1 கொண்டு இந்த ஃபஸ்ட் டேர்ம் நியூமரேட்டர் கூட ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் நியூமரேட்டர் a into 1 வரும். தட் இஸ் a ப்ளஸ் செகண்ட் டேர்முக்கு நியூமரேட்டர் b into sin theta அப்படி கிடைக்கும். இது ஆரோட வேல்யூ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா 1/rக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் ஸ்டெப் 1. 1/r கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் போதும். ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். தட் இஸ் ஜஸ்ட் அப்படி தலைகீழ எழுதினா போதும். ஸோ லெஃப்ட் சைடு ரெசிப்ரோக்கல் எழுதுகிறப்ப 1/r அதோட வேல்யூ கிடைக்கும். அண்ட் ரைட் சைடையும் அதே போல் ரெசிப்ரோக்கல் எடுப்போம். தட் இஸ் டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ sin theta டிவைடட் பை a ப்ளஸ் b sin theta. இதுதான் ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1ல் நம்ம 1/rக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். அண்ட் ரைட் சைடு ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்குது. தட் இஸ் 1/r ஈக்குவல் டு f ஆஃப் தீட்டா. இந்த ஃபார்முக்கு வந்துட்டு வேர் f ஆஃப் தீட்டா வேல்யூ ஈக்குவல் டு sin theta பை a ப்ளஸ் b sin theta. இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போக போகிறோம். ஸ்டெப் 2ல் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க தீட்டாவோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் தீட்டாவோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம f ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு 0 அந்த இக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ f ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் f ஆஃப் தீட்டாவுக்கு பதிலாக இந்த வேல்யூ இருக்குது sin theta பை a ப்ளஸ் b sin theta. அதை இந்த லெஃப்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ sin theta டிவைடட் பை a ப்ளஸ் b sin theta ஈக்குவல் டு 0. இப்போ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா sin theta ஈக்குவல் டு 0 இன்டு a ப்ளஸ் b sin thetaன்னு வரும். தட் இஸ் sin theta ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நம்ம தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தீட்டாவுக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் போட்டால் சைன் வந்து 0 வரும் அதை தான் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். we know that sin 0 value 0 தான். sin pi value 0, sin 2pi value 0. இதே போல் sin 3pi 0, sin 4pi 0. ஸோ இன் ஜெனரல் sin n பைக்கு வேல்யூ 0 வேர் n இஸ் an integer. ஸோ இந்த இன்ஸ்டெட் ஆஃப் தீட்டா அந்த தீட்டாவுக்கு பதிலாக நம்ம n பை போட்டோம் அப்படின்னா இந்த இக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். தட் இஸ் sin n pi வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தீட்டா ஈக்குவல் டு n pi வேர் n இஸ் an integer. தட் இஸ் n belongs to z. இப்போ நமக்கு தீட்டாவுக்கு வேல்யூ கிடச்சாச்சு. ஸோ இதை நம்ம வந்து தீட்டா 1ன்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ லெட் அஸ் அசியூம் theta 1 equal to n pi. இப்போ நம்ம ஸ்டெப் 3க்கு போக போகிறோம். தட் இஸ் ஸ்டெப் 1ல் 1/r equal to f of theta அந்த டைப்பில் கொடுத்துருக்கிற இக்குவேஷனை எழுதணும். தென் f of theta equal to 0 அந்த இக்குவேஷனை யூஸ் பண்ணி தீட்டாவோட வேல்யூஸை கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் இந்த வேல்யூவை நம்ம வந்து theta 1ன்னு வச்சுக்கிறோம். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா f dash of thetaக்கு வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்ரெடி f of thetaக்கு வேல்யூ இங்கே இருக்குது. f of thetaக்கு வேல்யூ sin theta by a plus b sin theta. இப்போ இந்த ஃபங்க்ஷன் f of thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இந்த f of theta u by v அந்த ஃபார்மில் இருக்குது. நியூமரேட்டர் u, டினாமினேட்டர் v. ஸோ டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் u by v அதோட ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். we know that d by dx of u by v is equal to டினாமினேட்டர் வந்து v ஸ்கொயராக மாறும், நியூமரேட்டர் v into டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் u மைனஸ் u into டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் v. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே u இருக்கிற இடத்துல sin theta அண்ட் vக்கு பதிலாக a ப்ளஸ் b sin theta இருக்குது. ஸோ ரைட் சைடுக்கு டினாமினேட்டர் v ஸ்கொயராக மாறும். தட் இஸ் a ப்ளஸ் b sin theta தி ஹோல் ஸ்கொயர். அண்ட் நியூமரேட்டர் என்ன வரும் அப்படின்னா v into டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் u. vக்கு வேல்யூ a ப்ளஸ் b sin theta. ஸோ v into டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் u. uக்கு பதிலாக sin theta இருக்குது. sin thetaக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ cos theta.
then minus u into differential value of v. uக்கு பதிலாக sin theta இருக்குது. So sin theta into differential value of v, that is differential value of denominator. ஸோ இங்கே டினாமினேட்டரில் 2 டேர்ம் இருக்குது, தட் இஸ் b அந்த ஃபங்க்ஷனில் 2 டேர்ம் இருக்குது. ஸோ 2 டேர்மையும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து a and b are constant. ஸோ கான்ஸ்டன்ட் செப்பரேட் அண்ட் த டிஃப்ரென்ஷியல் வேல்யூ 0, தென் ப்ளஸ் b into sin theta. sin theta வேரியபிள், b கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டும் வேரியபிளும் ப்ராடக்டில் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கணும், b into தென் sin thetaவுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ எழுதணும். sin thetaவுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ cos theta. ஸோ இதுதான் நியூமரேட்டர். அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ரைட் சைடில் ஃபஸ்ட்டு டேர்ம் a ப்ளஸ் b sin theta ஹோல் இன்ட்டு cos thetaன்னு இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் கூட a கூட அவுட் சைடில் இருக்கிற cos theta ப்ராடக்ட் பண்ணி ஃபஸ்ட் எழுதணும். தென் செகண்ட் டேர்ம் கூட அவுட் சைடில் இருக்கிற cos theta ப்ராடக்ட் பண்ணி செகண்ட் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு a இன்ட்டு cos thetaன்னு கிடைக்கும், ப்ளஸ் b sin theta இன்ட்டு cos theta அப்படி கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் இங்கே ஒரு b இருக்குது, sin theta இன்ட்டு cos theta divided by a plus b sin theta the whole square. இப்போ நியூமரேட்டரில் இங்கே ஒரு ப்ளஸ் b sin theta cos thetaவும் மைனஸ் b sin theta cos thetaவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் டேர்ம் நியூமரேட்டரில் a cos theta, டினாமினேட்டரில் a plus b sin theta the whole square. இது f dash of thetaவுக்கு வேல்யூ. f dash of theta கண்டுபிடிச்சதுக்கப்புறம் f dash of theta 1 கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே theta 1ங்கிறது என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னாக்கா n pi. therefore f dash of theta 1 equal to f dash of n pi. ஸோ இந்த f dash of n pi கண்டுபிடிக்கிறதுக்கு f dash of theta அந்த ஃபங்க்ஷனில் theta இருக்கிற இடத்துல எல்லாம் n pi போட போகிறோம். ஸோ ரைட் சைடில் நியூமரேட்டர் என்ன வரும் அப்படின்னாக்கா a into cos n pi அப்படி கிடைக்கும், டிவைடட் பை a plus b into sin n pi the whole square. sin n pi the whole square, that is theta இருக்கிற இடத்துல எல்லாம் n pi போட்டாச்சு. இப்போ இந்த cos n pi sin n piக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். we know that cos 0 வேல்யூ equal to 1, then cos piக்கு வேல்யூ minus 1, cos 2 piக்கு வேல்யூ plus 1, then cos 3 piனா minus 1, cos 4 pi plus 1, cos 5 pi minus 1 and so on. that is இதில் ஆட் நம்பர்ஸ்க்கெல்லாம் மைனஸ் 1 வரும், ஈவன் நம்பர்ஸுக்கெல்லாம் வேல்யூ ப்ளஸ் 1 வரும். ஸோ இன் ஜெனரல் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்க cos n pi is equal to minus 1 power n. that is இதில் n இருக்கிற இடத்துல 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு cos 0 இதோட வேல்யூ ஈக்குவல் டு minus 1 power 0. minus 1 power 0னா ப்ளஸ் 1 இந்த வேல்யூ வரும். தென் n-க்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து cos 1 into pi, that is cos pi, அதோட வேல்யூ minus 1 power 1. minus 1 power 1னா minus 1 தான் இந்த வேல்யூ வரும். அடுத்து n-க்கு பதிலாக 2 போட்டோம்னா cos 2 pi, cos 2 piக்கு வேல்யூ minus 1 power 2, that is plus 1 இந்த வேல்யூ வரும். சிமிலர்லி cos 3 pi, n-க்கு 3 போட்டால் cos 3 pi கிடைக்கும், எக்ஸெட்ரா. ஸோ ஜெனரலாக நம்ம cos n pi-யை minus 1 power n அப்படி எழுதிடலாம். அண்ட் ஆல்சோ sin 0க்கு வேல்யூ 0 தான், sin piனாலும் 0 தான், sin 2 piனாலும் 0 தான், sin 3 piனாலும் 0 தான். ஸோ ஜெனரலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா sin n piக்கு வேல்யூ 0 where n is an integer. ஸோ நம்ம sin n pi வர இடத்துல 0 போட்டுடலாம், cos n pi வரக்கூடிய இடத்துல minus 1 power n அப்படி எழுதிடலாம். ஸோ நமக்கு இங்கே f dash of theta 1க்கு வேல்யூ நியூமரேட்டரில் a into minus 1 power n வரும். அண்ட் டினாமினேட்டரில் a plus b into sin n pi, sin n piக்கு வேல்யூ 0. ஸோ டினாமினேட்டரில் a plus 0 the whole square, that is a square அப்படி கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே ஒரு a கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நியூமரேட்டரில் நமக்கு minus 1 power n இருக்கும், டினாமினேட்டரில் a இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் f dash of theta 1. Now write the asymptote. Therefore asymptote is r into sin of theta minus theta 1 equal to 1 by f dash of theta 1. இப்போ இதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணாக்க நமக்கு asymptote curve கிடச்சிரும். That is r into sin of theta minus theta 1. theta 1க்கு வேல்யூ இங்கே n pi. So theta minus n pi equal to 1 divided by f dash of theta 1க்கு வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கிறோம், minus 1 power n by a. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடு இது எந்த ஃபார்முலா இருக்குதுன்னா sin a minus b. sin a minus bக்கு ஃபார்முலா sin a cos b minus cos a sin b. இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே a இருக்கிற இடத்துல theta இருக்குது, bக்கு பதிலாக n pi இருக்குது. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு வந்து r into sin theta cos n pi minus cos theta sin n pi அப்படி கிடைக்கும், ஈக்குவல் டு the 1 divided by minus 1 power n divided by a. that is இந்த டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது,
அதில் உள்ள அந்த ஏ அப்படியே நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ நமக்கு ஏ டிவைடட் பை -1 பவர் n அப்படி கிடைக்கும். இப்போ இந்த காஸ் n பை சைன் n பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காஸ் n பைக்கு வேல்யூ -1 பவர் n அண்ட் சைன் n பைக்கு வேல்யூ 0. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு டேர்ம் சைன் தீட்டா இன்ட்டு -1 பவர் n வரும். செகண்ட் டேர்ம் மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 0ன்னு வரும். 0 இன்ட்டு காஸ் தீட்டாக வேல்யூ 0 தான், விச் இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா ஏ இன்ட்டு 1 divided by -1 power n and 1 divided by -1 power n which is also equivalent to -1 power n because 1 divided by -1 power n இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்க 1 by -1 the whole power n அப்படி எழுதிக்கலாம். இந்த நியூமரேட்டர் 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 power n divided by -1 power n அப்படி எழுதிக்கலாம் because 1 power n is also equal to 1 தான் and 1 by -1னா -1 தான். ஸோ நமக்கு -1 power n கிடைக்கும். So 1 divided by -1 power n is also equal to -1 the whole power n. இப்போ ரெண்டு சைட்லேயே நமக்கு -1 the whole power n காமனாக இருக்குது. ஸோ இதையும் கட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா r into sin theta equal to a அப்படி கிடைக்கும். So this is the equation of asymptote of the given curve.